Hi friends, welcome to Stitch and Smile. இன்னைக்கு நம்ம வீடியோல 30 இன்ச் செஸ்ட் ரவுண்ட் இருக்கிற blouse வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம். அதாவது princess cut boat neck blouse. ஓகே. இது வந்து front openல எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக இப்போ 80 cm அளவுக்கு துணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து லைனிங் ஃபேப்ரிக். இப்போ துணியை பார்த்தீங்கன்னா டபுளா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதனுடைய ப்ளவுஸினுடைய பேக் சைடை கட் பண்ணிடலாம். இதுக்காக இப்போ கீழே ஈவனாக ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த லைனுக்கு மேலே ப்ளவுஸினுடைய ஹைட் 13 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நார்மல் நீங்கள் 30 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டுக்கு இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா போதும். ஸ்லீவ் ரவுண்ட் அந்த மாதிரிலாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஓகே, இப்போது 13 இன்ச் அளவுக்கு ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஹைட் மார்க் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல ஃபோல்டிங் சைட்லேருந்து டேப் வச்சு 5.25 இன்ச் அளவுக்கு நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இது போட் நெக் அப்படிங்கிறனால ஒரு 3.25 இன்ச் அளவு கழுத்தினுடைய அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 3.25 இன்ச் அளவுக்கு கழுத்தினுடைய அகலமும் மீதம் இருக்கிறது வந்து நம்ம அந்த 2 இன்ச்சு ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அடுத்து ஆம்கோல்னுடைய ஹைட்டு இது 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா போட் நெக் அப்படிங்கிறனால 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் 5 இன்ச் எடுத்தாலே போதும். இப்போது 7.5 இன்ச் அளவுக்கு செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா சீமிங்க்கு 2 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த மேலே நம்ம எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் செஸ்ட் ரவுண்ட்லேருந்து எடுத்துருக்கோமோ அதே அளவு கீழே வெஸ்ட்னுடைய ரவுண்டும் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஆம்கோல் ஷேப்க்கு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் அளவு நான் வந்து அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணி, இப்போ ஆம்கோல் ஹைட்டில் சென்டர் மார்க் பண்ணி நான் இந்த மாதிரி வளைவு கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம போட் நெக் வந்து கட் பண்ண போகிறோம். நெக்கினுடைய ஹைட்டு 4.5 இன்ச்சஸ். ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது அந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து 1.5 இன்ச்சு 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். போட் நெக் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம பேக் சைட் மார்க்கிங் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் வந்து நம்ம கட் பண்ணுறோம். நம்ம இந்த வீடியோவில் கட்டிங் மட்டும் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் இதனுடைய ஸ்டிச்சிங் வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போட் நெக் பிரின்சஸ் கட்னுடைய பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது இதனுடைய ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபோல்டிங் சைடு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் சைடு பீஸை துணியை 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த லைனிங் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது அந்த ஃபோல்டிங் சைடும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் சைடில் பேக் சைடை விட ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மார்ஜினில் ஒரு 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1/2 இன்ச்சில் தான் வந்து அந்த பேக் சைடினுடைய ஃபோல்டிங் சைடை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே அதே அளவு தான். இப்போ அந்த ஓப்பன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த பர்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறோம். இப்போது கீழேயும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன். ஓகே, அந்த மார்க்கிங் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிவிட்டு இப்போது அந்த பேக் சைட் பீஸை எடுத்துடலாம். ஆல்ரெடி அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறதுல ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போது அந்த ஓப்பன் சைட்லேயும் 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறதுல ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ ஆம்கோல் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இதில் எப்படி வந்து பிரின்சஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஓகே, இப்போ பாருங்கள் இது கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பிரின்சஸ் கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ மார்க் பண்ணுறது எல்லாமே அந்த ஃபோல்டிங் சைடில் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனில் தான் டேப் வச்சு மெஷர் பண்ண போகிறோம். இப்போ கீழே 3/4 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் 10 இன்ச்சஸில் எடுத்திருக்கேன் மேலே ஷோல்டர்லேருந்து. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல 3.5 இன்ச்சஸ் 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அகலம். அதாவது 1/2 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து உள்ள 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆம்கோல் லைனில் ஒரு 4.5 இன்ச்சிலேருந்து 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இல்லை நீங்கள் வந்துட்டு ஆம்கோலினுடைய அந்த ரவுண்டு டேப் வச்சு மெஷர் பண்ணி அதில் மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ கீழே இருந்து அந்த பர்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் லைட்டாக கர்வ் ஷேப் கொடுத்து ஆம்கோல் லைனுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது இதனுடைய டாட்னுடைய அகலம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கும் உயரம் 2 இன்ச் அளவும் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனை நம்ம ஆல்ரெடி வரைஞ்சி விட்ருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஒரு எஸ் ஷேப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சைடில் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கொடுத்துருக்கேன். சைடில் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி அது கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறது பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம டாட்னுடைய வித்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் பண்ணி பாருங்கள் இந்த வித்து கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பீஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் கட் பண்ணி. அவ்வளோதான், பிரின்சஸ் கட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் 28 சைஸ் அப்படின்னா அந்த டாட்னுடைய வித்து ஹைட் எல்லாமே ஒரே அளவு தான் வரும். உங்களுக்கு அந்த கீழே அந்த 3.4 இன்ச் மார்க் பண்ணது நீங்கள் 3ஆக மார்க் பண்ணோம். பர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறேன். 17 இன்ச்சஸ் ஹைட்டும் 9 இன்ச்சஸ் வித்தும் இருக்குது. துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி க்ராஸ் லைன் போட்டு இதில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி அதனுடைய மேல் பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மேலே வந்து பாருங்கள் அந்த பாயிண்டில் வந்து டச் ஆகி அப்படியே நீங்கள் வளைவாக கொண்டு வந்துடுங்க. அது மாதிரி கீழே இருக்கிறது உள்வெட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீவ்னுடைய ரவுண்டு வந்து 4.5 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸ் ஆர் 2 இன்ச்சஸ் வந்து நீங்கள் ஸ்லீவ் ரவுண்டில் எக்ஸ்ட்ரா வந்து சீமிங்க்கு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது வந்து 3/4 ஸ்லீவ். ஓகே, இப்போ இதையும் கட் பண்ணிடலாம். இது உள்வெட்டு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணும்போது பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இப்போது புரியும்னு நினைக்கிறேன். இந்த உள்வெட்டு நம்ம ரைட் சைடில் துணியை டர்ன் பண்ணி நீங்கள் கட் பண்ணால் போதும். நான் மார்க் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். இதை மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிடலாம் வச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக் வந்து நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறேன். துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த லைனிங் அது மேலே ப்ளேஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதனுடைய பேக் சைடு இதுவும் துணியை டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டிங் சைடு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இதனுடைய நெக்லைன் மட்டும் நான் கட் பண்ணலை பாருங்கள். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம பிரின்சஸ் கட்டை வந்து இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிடலாம். அந்த நெக் வந்து வர அந்த பீஸில் மட்டும் நெக்லைன் வந்து கட் பண்ண தேவையில்லை. இந்த பீஸில் நெக் வரும். ஓகே, இப்போ அந்த நெக்லைன் வந்து நான் கட் பண்ணலை, அப்படி ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறோம். அதனால் நான் அது கட் பண்ணலை. ஓகே, அவ்வளோதான், நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.